வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இந்த எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரமே கேஸ் வாங்கினாரு. வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திவாகரை பார்த்து சொல்லி, விஜேஎஸ் வந்து என்ன பண்ண போறாரு, கண்டிப்பாக எல்லோ கார்டாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தம்பியே பார்த்தீங்கன்னா எழுந்து ஆரம்பத்தில் பேசும்போது, சார் இந்த ஷோவை பார்த்து வெளியில் இருக்கிறவங்கலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க சார் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சவர் தான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, சார் அது சொல்ல மாட்டேன் சார், இனிமேல் கண்ட்ரோலாக இருப்பேன் சார் அப்படின்லாம் இவர் சொன்னார். வார்த்தையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். விஜேஎஸ் பெருசாக கண்டிக்கல. தம்பி அடுத்த லெவலுக்கு போவார்ல, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சுபிக்ஷா கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இஷ்யூவை பேசும்போது இவர் வந்து மார்க் பண்ணுறாரு. சுபிக்ஷா மட்டும் இல்லை, எல்லாருமே மார்க் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். ஸோ அது மாதிரி தட்ஸ் த ஸ்பிரிட் மை கேர்ள் அப்படின்லாம் சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு இருந்தார், சுபிக்ஷா மாதிரி பண்ணி. அப்புறம் வியன்னாவே இது போல் பண்ணியிருக்காரு. அவர் பார்க்குற எல்லாருமே அது மாதிரி பண்ணுறாரு. வியன்னா வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவங்க லக்ஸரி டீம்மேட்ஸோட அதை பார்த்துட்டு, அண்ணா தள்ளுங்கண்ணே, ஸ்ட்ரிப் கிளப்பில் இப்படி தானே டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரிப் கிளப் ஆடை அழுப்பு பண்ணி ஒரு நடனம் ஆடுவாங்கல்ல, அந்த நடனம் அந்த கிளப்போட எடுத்துகிட்டு போயிட்டு கம்பேர் பண்ணுறாரு. இதை பண்ணதும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு படையோட வந்துட்டாங்க வியன்னா, சுபிக்ஷா, வினோத், ஒரு வராரு கமருதன், அவரும் வந்திருந்தா. அப்படி இவர் எஃப்ஜே, சபரி கிச்சன் ஏரியாவில் இருக்கிறாங்க. அப்போ வந்து நீ 2 முறை என்ன இது மாதிரி மார்க் பண்ண, கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நான் அங்கே டான்ஸ் ஆடும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்கள பற்றி, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கு நான் 3 வருஷம் போராடினேன், பர்மிஷன் கேட்டு அவங்களுக்கு புரிய வச்சு. ஒரு ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கு லாஸ்ட்டு 1 வருஷமாக தான் போட்டுட்ருக்கிறேன். இப்படி தான் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கிறேன். நான் ஒரு டான்ஸ் ஆனதை வந்து நீ வந்து ஸ்ட்ரிப் கிளப் டான்ஸ் அப்படிங்கிற, இது வெளியில் போச்சுன்னா தப்பாகும்ல, ஏன் இந்த மாதிரி சொன்ன? நீ அதை சொன்னதுலேருந்து எனக்கு ஃபீலாக இருக்குது. வேறு எந்த பொண்ணை பற்றி இப்படி சொல்லியிருந்தாலும் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். நான் தான் அங்கே இருக்கிறேன், என்ன நீ சொல்கிற, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுற மாதிரி அங்கே சொல்ல, இங்கே வந்து உடனே அவருடைய இன்டென்ஷன் அது கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 1 நிமிஷம் அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்துட்டார் பாசத்தை காட்ட. இல்லைங்க இருங்க அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா, அப்புறமா நீ அப்படி ஆனல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் மார்க்கிங் தான் பண்ணிட்டு இருக்கிறான். மார்க் பண்ணிட்டு சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அங்கே கமருதன் வந்து கேட்குற, அப்படி ஸ்ட்ரிப் கிளப்பில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னா, டான்ஸ் ஆடுவாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு கமருதன் கேட்டதுக்கு, தெரியாதுன்னா எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்கிறா. அப்படி சரி சொல்ல மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல, இப்போ இவர் பங்குக்கு எதாவது பேசணும்ல, 1 நிமிஷம் அண்ணன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது இன்டென்ஷன் கிடையாது, அந்த சாரி அந்த வார்த்தையெல்லாம் விடு, இனிமேல் அந்த மாதிரி சொல்லாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் இவருக்கு ஃபேவராக தான் பேசுகிறாரு, எஃப்ஜேக்கு ஃபேவராக. அப்படி பேசும்போது சரி இப்போ சொல்லிட்டு இல்லாமா, ஜாலியில் கொண்டாட்டத்தில் அப்படி பண்ணுவோம், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு தானே இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர வினோத் வந்து ட்ரிகர் ஆகிட்டா. அப்படி கானா வினோத் நம்ம சபரிகிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இப்போ கானா வினோத் அங்கங்கே பண்ணுற மாதிரி தெரியுது. காமெடி ஆகட்டும், இல்லை சீரியஸான விஷயத்தில் கொஷின் பண்ணுறதாகட்டும், ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்தது கானா வினோத் வந்து எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தால் இவர் ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்காரு, தனியாக போயிட்டுருக்காரு, தனியாக தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது சபரி என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கானா வினோத் கேட்குற. அப்படி கானா வினோத் வந்து அங்கே சொல்கிறாரு, இந்த லிமிட்டு இதெல்லாம் வந்து நீ சொல்லாதப்பா, அவங்க இல்லை நாங்கள் மற்றவங்க எப்படி கொண்டாடணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும், நீ யார் லிமிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்றதும், இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஒரு மாதிரி அதை உருட்டுறாரு. ஸோ இங்கே இப்படி ஒரு கேஸ் வாங்கினாரா, ஆடை அழுப்பு நடனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேஸை வாங்கினாரு. இதோட நிற்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை, அடுத்த லெவலுக்கு தான் நம்ம நேற்று பார்த்த சம்பவங்கள். இதில் பார்வதி வந்து இவரை ஒரு உயிர் நாடியில் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நம்ம ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரகிளில் பார்வதி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்குது. ப்ளஸ் இவர் மேலே அது வந்து விஜேஎஸ் தான் கிளியர் பண்ணணும். அது பெருசாச்சுன்னா பார்வதியை கேட்கும்போது நான் அது மாதிரிலாம் பண்ணல அப்படின்றாங்க. இவன் அதை மென்ஷன் பண்ணும்போதே கூட்டத்தில் கத்தும்போது, அதுக்கு முன்னாடி கெமியை போய் எல்லாரும் பிடிக்க போகிறாங்க பெண்கள்லாம். இங்கே இருக்கிறவங்களே கெமி ஒருத்தங்க ப்ளஸ் இங்கே லக்ஸரி வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் சேர்த்திங்கன்னா கூட 5 பெண்களை சேர்த்திங்கன்னா கூட கெமியை வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஆனால் எல்லோரும் கெமி பாருங்கள், வாட் அ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அப்படியே அவங்க நிஜமாலே ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ப்பா. இவங்க எல்லாருமே வீக்காக இருக்கிறாங்க. ஸோ இவங்க போய் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
ரொம்பலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரிலாம் பண்ணல. அங்கே ஸ்ட்ரகிளில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கும்போது கெமியுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி அவங்க இழுக்கிறாங்க, ஹோல்ட் பண்ணுறாங்க பார்வதி. இப்போ அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இவங்க வேற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க சபரிக்கு. ஆனால் அங்கேருந்தே இதை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஏய் பொம்பளையா நீ கெமியை இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவரும் வராரு, கமருதனும் வரா. அப்படி பொம்பளையா நீன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமாக கேட்டது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. ஒரு பொண்ணை இப்படி பண்ணுற, ட்ரெஸ்ஸை இப்படி பிடிச்சி இழுக்கிற, எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா பாடி என்ன ஆகுறது, இதெல்லாம் சென்சிட்டிவ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்ததும் பெண்கள் தான். அங்கே பெண்கள் தான் வந்து முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இவர் இங்கிருந்து பார்த்து தப்பு அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்வதி என்ன இந்த இடத்துல பிடிச்சிட்டாங்க, பிடிக்கக்கூடாத இடத்துல பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மேலே ஒரு அது அந்த வார்த்தை கொஞ்சம் கொச்சையா அப்படி சொல்லிட்டாரு. அது சொன்னதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்கு. பார்வதி வந்து அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஷாக் ஆக மாட்டாங்க. அவங்க என்னன்னா திட்டுறான் இவன் கெட்ட வார்த்தை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை திமிரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. கூடவே இருக்கிற சபரி, விக்கல்ஸ், விக்ரம், இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டே ஏய் என்னடா பேசுகிற, அது மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை கண்டிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்கல்ல, கனியக்காவை பற்றி தனியாகவே பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பொண்ணு அது மாதிரி பேசலான்னா பையனும் பேசலாம் அப்படின்றாங்க. அவன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி எப்போ பார்வதி இது மாதிரி பேசினாங்க, அது எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுன்னு ஏற்றி விட்டாங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், இவருக்கு மேலே இன்னொரு கேஸ் இருக்குது. இப்போ கெமிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு தப்புன்னு இவர் சொல்கிறாரு. பார்வதி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாங்க, கெமி ட்ரெஸ்ஸுன்னு. பார்வதி இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி தொடக்கூடாத இடத்துல தொட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வினோத்தை வந்து கடிச்சிருக்கிறாரு. வினோத்தை ஏன் கடிச்ச, டாஸ்கில் கடிக்கலாமா அந்த மாதிரி? அங்கே வந்து ரம்யா கூட கோபமாக வந்து கேட்டிருப்பாங்க, நான் கடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. கட்டிப்பாங்களா இந்த மாதிரிலாம்? இவர் இது வைக்கிற குற்றச்சாட்டு அந்த பக்கம் வேற மாதிரி இருக்குது. ஆனால் இவர் பண்ணுற விஷயம்லாம், இவர் மேலே வர கேஸ்லாம் வேற மாதிரி இருக்குது டோட்டலாக. இதில் இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம், பிக் பாஸ் வந்து ரூலில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க மாஸ்க்கை அவங்க எடுக்கக்கூடாது, ஆனால் லக்ஸரி வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மாஸ்க்கை அவங்க எடுக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இந்த ரூலை ஒழுங்காக கவனிக்காத கமருதன் இப்போ எல்லாருமே யார் மாஸ்க் எடுத்தாங்க, யார் இதை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திவாகர் வாட்டர்மெலன் வந்து சொல்கிறாரு, என் மாஸ்க்கை நான் எடுத்தேன், என் மாஸ்க்கை நான் எடுத்துகிட்டு போய் ரேக்கில் வச்சுட்டேன் அப்படின்னோடனே பூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் துப்புறாரு. என்னவா ரூல் தெரியாமல் ஒன்று பண்ணிட்டாராம், ஆட தெரியாமல் ஆட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டு துப்புறாரு. அது அவரை பார்த்து துப்பிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ ஆமாம் இல்லை அவங்க வேற வீடு இல்லை, அந்த ரூல் கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆனதும் பக்கத்தில் பார்வதி பார்த்துட்டு, டேய் என்னடா ஒரு மேனஸ் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கமருதன் கிட்ட கேட்க, சாரி அப்படின்னதும் இதை பார்த்த நம்ம எஃப்ஜே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டு வெளியே போகிறாரு. இந்த சீன்லேயே எஃப்ஜே இல்லையே, எது கோவப்பட்டு போகிறான், அப்படி என்ன சொல்லிட்டாங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் பார்வதி மேலே போய் கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருக்காரு. என்னன்னா, சபரி அண்ணா நீங்கள் வந்து இந்த மாதிரி குறுக்க வந்து பேசாத, 2 பேர் பிரச்சனை, அதாவது கெமி பார்வதி பிரச்சனை, நீ ஏன்டா நடுவில் வந்து பேசுகிற அப்படின்னு எனக்கு கேட்டிங்கல்ல. இப்போ திவாகரை பார்த்து தானே இவன் துப்புனா கமருதன், அப்படின்னா அது திவாகர் கமருதன் பிரச்சனை தானே, அதில் ஏன் பார்வதி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தம்பி அறிவாளித்தனமாக கேட்குறாரு. அவங்களும் சமாதானப்படுத்துகிறவங்களும் கனியக்காவாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், டேய் எனக்கு உன் பேர் கெட்டுறக்கூடாதுடா, நீ முக்கியம்டா, நீ உள்ளே இருக்கணும்டா அப்படின்லாம் வந்து பாச டைலாக்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி பாருங்கள், கெமி பார்வதி பிரச்சனை இல்லை, பார்வதி தப்பாக நடந்திருந்தாங்கன்னா இவர் பார்வதி என்ன பார்வதி நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாருன்னா அது வேற. இங்கே துப்புனது கமருதன் திவாகரை பார்த்து, இவங்க நேரடியாக கமருதன் கிட்ட டே என்னடா இது மேனஸ் இல்லடா அப்படின்றாங்க. ஓ ஓகே சாரி அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இது ரெண்டும் ஒன்றா? நீ பொம்பளையா நீ அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அட்டாக்குக்கு போயிட்ட, அதுவும் இதுவும் ஒன்றா? நீ அங்கே பேசி நார்மலாக புரிய வச்சுருந்தனா அது வேற. இப்போ இங்கே வந்துட்டு பார்வதியை வந்து சபரி கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு இவர் போகிறாராம். என்ன ஒரு புரிதல் பார்த்தீங்களா? தம்பிக்கு மேல் மாடி இவ்வளோ வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. இங்கே இவ்வளோ வீக்காக இருக்குது, ஆனால் மேல் மாடி ஃபுல்லாக இருக்குது அக்காவுக்கு அப்படின்னு நம்ம ஒரு அக்காவை நினச்சிட்டு இருந்தோம்ல ஆதிரை, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து ஸ்லிப் ஆகி இப்போ இவங்க 2 பேரும் பண்ணுற விஷயம்லாம் இருக்குல்ல. தம்பி பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் கிஸ் லெவல் மருத்துவ முத்தம் போயிட்டாரு. மருத்துவ முத்தம்ங்கிறது நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறது. இந்த முத்தத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. விஜேஎஸ் வந்து கிளியர் பண்ணாதான் தெரியும் அது இஷ்யூ ஆச்சுன்னா. ஏன்னா அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா தம்பி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார். இப்போ நாமினேஷனில் இருக்கிறாரு. இப்படியெல்லாம் பண்ணால் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கா பிளானில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அதுக்கு வாயை கண்ட்ரோல் பண்ணாலாவது இருக்கலாம்.
இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற அந்த ப்ரமோ பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் மார்க் பண்ணிட்டு இருக்கா அப்படி. ஸோ தம்பி அவர் நெகட்டிவ் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அவர் அந்த ரூட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கா அப்படி. தம்பியை வந்து ரெட் கார்டு கொடுத்தே எவிக்ஷனில் போகிறாரா அப்படிங்கிறது டவுட்டு. நம்ம அடுத்து ஓட்டிங் இதை செக் பண்ணலாம் லேட்டாக. ஆனால் இவரெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்து சீக்கிரம் அனுப்புறது தம்பிக்கு நல்லது. ஏன்னா தம்பி வந்து கொஞ்சம் அன்கண்ட்ரோலாக போயிட்டு இருக்கிறாரு. நார்மலாகவே அன்கண்ட்ரோல் தான் தம்பி. இதில் வந்து காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒன்று வந்துட்டு இருக்குல்ல, இதில் இன்னும் தாறுமாறா தம்பி போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அது இல்லாமல் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாச குடும்பம் வேறு இருக்குது. கனி அக்கா இருக்கிறாங்க, இந்த பக்கம் சபரி அண்ணன். ஸோ இவங்களெல்லாம் இருக்கிறதுனால தம்பி இன்னும் வேகமாக ராங் சைடில் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் தெரியுது. போயிட்டு தான் இருக்கிறார். ஸோ இதையாவது விஜேஎஸ் இந்த வீக்காவது வந்து கண்டிப்பாரா கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் டாஸ்க் முடியல. இன்னும் இந்த டாஸ்கில் எக்ஸ்ட்ரீமாக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.